ஹே கைஸ், நான் தான் உங்கள் ஹவாக் மூமெண்ட். நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்கோன்னா இந்த பீட்ரான் இயர்பட்ஸை பற்றி தான் வந்து ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஷார்ட் டைம் ரிவ்யூ தான், 2 days தான் ஆகுது பை பண்ணி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுங்கன்னா உங்கள் நோட்ஸில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். जब मेरे साथ थी वो मेरी खास थी वो मेरी शूटर मेरा नशा मेरी घास थी वो ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த பாக்ஸ் நான் சொன்னேன். பேஸ்பட்ஸ் அந்த பீட்ரான் இயர்பட்ஸோட பாக்ஸு பார்த்தீங்கன்னா பேஸ்பட்ஸ் ப்ரோ 2 wireless இயர்பட்ஸ். சைட்லேயும் அதே தான் கொடுத்துருவாங்க. டாப்பில் எதுவுமே கொடுக்கல, கீழே எதுவும் கூட இந்த சைடில் அதே தான் கொடுத்துருவாங்க. ஸோ பேக் சைட்லேருந்து பார்த்தோன்னா வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிவிட்டி அட்வான்ஸ்டு ஒயர்லெஸ், தென் வந்து டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் 10 மீட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து போனால் வந்து டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் வந்து கிடைக்குமா, ப்ளூடூத்தில் கிடைக்குமா. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மியூசிக் ப்ளே டைம் ஒரு பட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 4 hours வந்து நீங்கள் மியூசிக் மட்டும் கேட்டால் 4 hours வரும். நீங்கள் வந்து கால் பேசுனீங்கன்னா வந்து 3 hours வரும். பேட்ரி கெப்பாசிட்டி வந்து ஒரு இயர்பட்ஸில் வந்து 40 mAh வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து இந்த சார்ஜிங் வந்து கேஸோட பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 300 mAh வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தென் வந்து ஸ்டாண்ட் பை டைம் வந்து அபவுட் 100 hours வந்து 100 hours ஸ்டாண்ட் பையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கேஸில் போட்டு வச்சுருந்தோன்னா தென் வந்து சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மணி நேரத்தில் வந்து ஏறிடும். சார்ஜிங் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5 watt 1 amp தான். டைப் சி வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. ஏன்னா வந்து டைப் சினா ஸ்பீடாக ஏறும், உங்களுக்கே தெரியும். இதில் வந்து கலர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பிளாக்கில் ப்ளூ, பிளாக் ரெட்டு, பிளாக் க்ரீன். நம்மக்கிட்ட வந்து பிளாக் ரெட்டு வந்து அந்த ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ அந்த இது எல்லாமே சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸை. ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே இப்படி தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. வந்து உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க பாக்ஸில். பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸி ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் வந்து பக்கா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஒன்று நம்ம எடுத்து வெளியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பட்ஸ் எடுப்போம் வெளியே. பட்ஸ் பார்த்துக்கோங்க, இதான் வந்து அந்த பட்ஸு பீட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்துக்கோங்க. தென் நம்ம செகண்ட் அந்த பட்ஸ் எடுத்து பார்ப்போம். இது வந்து எதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட்டு எல்லிங் வந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா, எல். இந்த பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து டச் சென்சார் தான். ஸோ வந்து டச் தான். நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சும்மா நம்ம டச் பண்ணாலே போதும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியுமாங்க. அது வந்து ஆன் ஆகிடுச்சு தெரியுதா, ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து தெரியுதா. ஸோ இதை வச்சா வந்து பேர் ஆகிடுச்சா இல்லையா. இப்போ வந்து பேர் ஆகலை. ஸோ வந்து இந்த மாதிரி காட்டுது. தென் நம்ம வந்து இயர் போடுறதுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் இந்த டச் வச்சு நம்ம வந்து டச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து லெஃப்ட்டு. ஸோ இதில் வந்து மேக்னெட்டிக் சார்ஜர் தான். மேக்னெட் நீங்கள் வந்து வச்சோடனே வந்து போய் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் இயர்பட்ஸ் எடுத்து லெஃப்ட்டில் வச்சிடலாம், ரைட் இயர்பட்ஸ் எடுத்து ரைட்டில் வச்சிடலாம். தென் நம்ம இப்போ வந்து சார்ஜிங் இந்த கேஸ் வந்து பார்ப்போம். தென் இந்த கேஸை வந்து எடுத்து பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரான்னு சொல்லி வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பக்கமாக பார்த்தோன்னா வந்து ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்ம வந்து கீழே வந்து பார்த்தோன்னா பேஸ்பட்ஸ் ப்ரோ பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டிஸ்பிளேலாம் கொஞ்சம் சொல்லலாம் சொன்னாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், 88% வந்து சார்ஜ் இருக்குது. இதான் வந்து இந்த சார்ஜரில் வந்து 300 mAh வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம சார்ஜிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள்லாம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணால் வந்து 4 hours வரும். அதே நீங்கள் வந்து இந்த கேஸில் வந்து 100% சார்ஜ் பண்ணி தான் நீங்கள் ரொட்டீனாக வந்து ஒரு எப்படியோ ஒரு 20 hours மேலே வந்து நீங்கள் வந்து கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, மூடுறது மேக்னெட்டிக். நல்லா உங்களுக்கு வந்து கிட்ட காட்டுற பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது தான் லைட் ஏரியா அவங்க வந்து பர்சன்டேஜ் காட்டல. ஸோ இப்போ வந்து காட்டுறது பாருங்கள். ஒரு நல்லாவே ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் தான் இருக்குது. இந்த கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. நம்ம பட்சில் சேர்த்து உள்ளே வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நான் இப்படி வச்சோன்னே எப்படி ஆகும் பாருங்கள். நான் பாருங்கள் சார்ஜ் ஏறுது. அதுக்குள்ளே இப்படி வச்சோன்னே ஒட்டிக்குது. தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைட் ஏறியுது ரெட் கலரில். அப்படின்னா வந்து சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் பட்டன் வந்து எடுத்து நம்ம உள்ளே வச்சுருவோம். அதுவும் மேக்னெட் ஒட்டிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா வந்து 2 பட்ஸும் வந்து இப்போ வந்து சார்ஜ் ஏறுது. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஓப்பன் பண்ணோன்னே ஒரு பட்ஸ் நம்ம வெளியே எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பேர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து ஓப்பன் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ வந்து 87 வந்துச்சு, ஏறுது சார்ஜ் ஏறுது.
தென் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து கையில் இப்படி இருந்து இப்படி எடுத்தால் போதும், உங்களுக்கு வந்து பேர் ஆகிடும். மொபைலில் திருப்பி வச்சுன்னா வந்து அன்பேர் ஆகிடும். ஓகே, இந்த பட்ஸ் எடுத்து ஓரமாக வைப்போம். ஓகே, நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை எடுப்போம் வெளியே. எதுவுமே இல்லை, வெறும் வந்து காலி அட்டை தான். தென் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா அந்த QR கோடு, இது வந்து அந்த வாரண்ட்டி கிளைம் பண்ண நினைக்கிறேன். தென் ஒரு சின்னதாக வந்து ஒரு புக்லெட் மாதிரி அழகாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ண தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்து வந்து கற்றுக்கணும் யூஸ் பண்ணணும். பட்டன் வந்து ஆப்ரேஷன் பண்ண பவர் ஆனு, பவர் ஆஃபு, சிங்கிள் ப்ளே பாஸு, டபுள் டேப் பண்ணால் இதுக்கு, டேப் ட்வைஸ் பண்ணால் இதுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படி உங்களுக்கு தெளிவாக புரியலன்னா இந்த வீடியோ ஸ்கேன் பண்ணால் ஒரு வீடியோ வரும், அந்த மாதிரி யூடியூபோட வீடியோ ஸ்கேன் பண்ணி அந்த வீடியோ பார்த்தோம் கற்றுக்கோங்க. ஸோ செம்ம ஈஸியாக இருக்கும். நீ வந்து கண்டிப்பாக அது வந்து பிடிச்சிருக்கும் உங்களுக்கு, யார் வேணால் வாங்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த யூசர் மேனுவல். தென் இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கவரில் என்ன கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க காது வந்து குட்டியாக இருக்கும், பெருசாக இருக்கும், அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து லார்ஜில் வந்து ஒரு செட் கொடுத்துருக்காங்க, ஸ்மாலில் ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்ரெடி வந்து பட்ஸில் வந்து வேறு இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு வந்து 3 செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேராக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பெரிய விஷயம் தான். நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் தான். இதே எடுத்து வெளியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், டைப் சி வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நம்ம வந்து பவர் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சொருகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் பார்த்தாச்சு, இதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வீடியோவில் பார்ப்போம். எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி ஓரமாக வச்சுடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பட்ஸில் ஃபுல்லாக வந்து உள்ளே அந்த பாக்ஸில் வந்து என்னென்ன கண்டென்ட்னு சொல்லி எல்லாமே வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. இதோட ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் எல்லாமே வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வந்து இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் வந்து எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணால் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகுது. தென் நம்ம வந்து ஒரு பட்ஸை வந்து வெளியே எடுப்போம். ஒரு பட்ஸ் வந்து நம்ம வந்து வெளியே எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகுது. அப்படின்னா வந்து பேர் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ப்ளூடூத் வந்து டர்ன் ஆன் பண்ணிப்போம். ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா வந்து போட் ட்ராக்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பேட்டரி பர்சன்டேஜும் 100 இருக்குது. கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, விட்டு தான் லைட் எரியும், ரொம்ப நேரம் விட்டு வந்து பிளிங்க் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆச்சு. ஸோ வந்து இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இன்வெஸ்ட் பண்ணிப்போம். தென் இப்போ வந்து யூடியூப்குள்ளே போகிறோம். இப்போ நான் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து நான் உங்களுக்கு வந்து கிட்ட வச்சு காட்டுறேன் இந்த பட்ஸ் கூட. ஸோ மைக் வந்து எடுத்தாச்சு. மைக் வந்து நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ மைக் வந்து இங்கே கீழே வச்சாச்சு. பட்ஸை வந்து இப்போ வந்து இங்கே வைக்கிறேன். வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ தான் நான் வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். நோ காப்பி. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு வந்து பாட்டு வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. நான் வந்து கிட்ட ஜூம் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து பட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிட்ட வச்சு காட்டுறேன் எவ்வளோ சவுண்ட் ஆகுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து வெளியே வந்து சவுண்ட் வந்து எனக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியும். ஸோ சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். சிங்கிள் டேப் வந்தால் பாஸ் ஆகும், இன்னொரு தடவை டேப் பண்ணால் வந்து ப்ளே ஆகும். நான் வந்து இப்போ வந்து டபுள் டேப் பண்ணுறேன். வந்து பட்ஜெட் எல்லாத்தையும் வந்து உள்ள வச்சிடும். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி, இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இதோட ஃபங்க்ஷன், சவுண்ட் குவாலிட்டி வந்து எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு வந்து தெளிவாக. இதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணால் கண்டிப்பாக வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். இதோட பை லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுத்தோட பை லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதோட வந்து ப்ரைஸ் வந்து நம்ம வந்து சொல்ல மறந்துட்டோம். ஸோ லோன்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1K வருது. 1Kக்குள்ளே வந்து
பெஸ்ட்டு இயர்பட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பேஸ் வந்து சும்மா டிங் 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 சொல்லிட்டு வந்து காதில் அப்படியே வந்து நடனம் ஆடுது இந்த பட்ஸ் வந்து. 2த்தையும் நீங்கள் போட்டினா அந்த தியேட்டர் வந்து டோல்பி சவுண்ட் வந்து பக்காவாக வேறு லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து 1Kக்குள்ளே தான் வந்து எப்பவுமே இருக்கும். 1Kக்கு வந்து அபோவ் வராது. 999 அந்த மாதிரி சம்திங்கில் தான் வரும். நீங்கள் வந்து தாராளமாக வந்து பை பண்ணலாம். ஏன்னா வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து 2 டேஸ் தான் ஆகுது. பட் செம்மையாக இருக்குது. காதில் வந்து போட்டால் வந்து கீழே விழலை. வாட்டர் ப்ரூஃப் வந்து இதில் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்தா இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியில் வந்து யாரும் முக்கியம்னு எடுக்க போகிறதில்ல. வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. IP48 நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து ரெயின் ட்ராப்ஸ் ஸ்வெட்டிங்லாம் வந்து பட்டுச்சுன்னா வந்து ஒன்றும் ஆகாது. பட் இது வந்து காதில் வந்து எவ்வளோ தான் போட்டு வந்து ஷேக் பண்ணாலும் வந்து காதில் வந்து உழவே மாட்டுது. நல்லா வந்து ஃபிட்டாக வந்து இருக்குது. ஸோ ஸ்டைல் அண்ட் லுக்கு தான் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கொட்டினாலும் வந்து கேஸ்லேருந்து பட்ஸ் வந்து கீழே விழ மாட்டேது. செம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ இன்னும் இருக்குது உங்களுக்கு. நிறைய உங்களுக்கு வேணும்னு நினச்சினா வந்து கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போட ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ண வந்து தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.